இப்போது ஆங்கிலேயர்கள் அவங்க நம்ம நாட்டை விட்டு போயிட்டாங்க. நம்ம ஆங்கிலேயர்களிடம் விடுதலை அடைந்து விட்டோம். ஆனால் ஆங்கில மொழிக்கு அடிமையாயிட்டோம். ஆங்கிலேயர்னு எப்படி சொல்கிறோம்? ஆங்கில மொழி பேசுவதால் அவர்கள் ஆங்கிலேயர்கள். அவர்கள் ஜெர்மன் மொழி பேசியிருந்தால் நாம் அவர்களை ஜெர்மனியர்கள் என்று சொல்லியிருப்போம். ஆங்கிலேயர்னு அவங்க மொழியை வச்சு தான் நம்ம அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுறோம், அவங்கள அடையாளப்படுத்துகிறோம். அப்போ அவங்க போயிட்டாங்க, ஆங்கிலேயர்கள் போயிட்டாங்க, நம்ம விடுதலை அடைஞ்சிட்டோன்னு சொல்லிவிட்டு அவங்க பேசுகிற மொழிக்கு நாம் இன்றைக்கி அடிமையாக போய் கிடக்கிறோம். இன்றைக்கி தாய்மொழியை தாழ்வாக நினச்சிக்கிட்டு இழிவாக நினச்சிட்டு அந்த ஆங்கில மொழியில் கல்வி கற்றுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அவங்க பேசுகிற ஆங்கில மொழி தான் ஒருத்தருக்கு அடையாளம். ஆங்கிலேயர்கள்னால் அவங்க ஆங்கில மொழி பேசுகிறாங்க, ஜெர்மனியர்கள்னால் ஜெர்மன் மொழி பேசுவாங்க. அப்போ ஆங்கிலேயர்களை அனுப்பிச்சிட்டு அவங்க மொழிக்கு நம்ம அடிமையாக இருக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கும் நம்ம ஆங்கிலேயர்களுக்கு தான் அடிமையாக இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம சுதந்திரம் அடையலை. அந்த வெண்மை நிற மனிதர்கள் அவங்க தான் வெளியேறியிருக்காங்களே தவிர அவங்களால் தான் நம்ம இன்றைக்கும் ஆட்சி செய்யப்பட்டு கொண்டு, அவங்களுடைய பேசுகிற மொழி நம்மை ஆட்சி செய்கிறது, நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த ஆங்கில மொழி நம்மளை அடிமைப்படுத்துது. நம்மை அடிமைப்படுத்துவதற்கு ஆங்கிலேயர்கள் தேவையில்லை, அந்த வெள்ளைக்காரர்கள் தேவையில்லை. ஆங்கில மொழியே போதுமானது. இந்தியர்களை அடிமைப்படுத்த அங்கேருந்து வரணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த மொழியை விட்டுட்டு போயிட்டாங்க. மொழி அந்த வேலையை செஞ்சுது. இந்த மொழி இவர்களே அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், வலையில் மாட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிமைத்தனம் என்கிற வலையில் இந்த இந்தியர்களே போய் மாட்டிக்கிறாங்க. அவங்க வலையை வச்சுட்டு போயிட்டாங்க, ஆங்கிலம் என்கிற வலையை விரித்து வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த வலையில் விரித்து வச்சுட்டு ஆங்கிலேயர் அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. வலையை வச்சதை கூட மறந்துட்டாங்க. அந்த ஆங்கிலம் என்கிற அந்த வலையை அங்கே வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த வலையில் இந்த மனிதர்கள் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, இவங்களே போய் மாட்டிக்கிறாங்க. அந்த அளவுக்கு பலவீனமானவர்கள் இந்தியர்கள். இந்தியர்களை அடிமைப்படுத்த அந்த வெள்ளை நிற மனிதர்கள் இங்கே இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. அவர்களுடைய மொழி போதும். உங்களை அடிமைப்படுத்த எங்களுடைய மொழி போதுமானது. உங்களை அடிமைப்படுத்த நாங்கள்லாம் இங்கே கஷ்டப்படணுங்கிற அவசியமே கிடையாது. அப்போது உண்மையிலே பார்த்தா இந்தியர்கள் தான் அந்த வெள்ளை நிற மனிதர்கள் இல்லாமலேயே நாம் அந்த ஆங்கில மொழிக்கு அடிமையாக கிடக்கிறோம். அப்படின்னா உண்மையிலே நம்மளை ஆங்கிலேயர்கள் அடிமைப்படுத்தலை. நாம் தான் எங்களை அடிமைப்படுத்துங்கன்னு நாம் தான் அவங்ககிட்ட போய் விழுந்துட்டோன்னு நினைக்கிறேன். உண்மையிலே இந்தியர்கள் தான் ஆங்கிலேயர்களின் காலில் போய் விழுந்திருக்க வேண்டும். எங்களை அடிமைப்படுத்துங்கள், தயவுசெய்து எங்களை அடிமைப்படுத்துங்கள், எங்களுக்கு அது பெருமை தரும். நாங்கள் பல ஆயிரக்கணக்கு, அதாவது 1000 ஆண்டுகளாக அடிமைத்தனத்தில் தான் ஊறி போய் கிடக்கிறோம். நாங்கள் அடிமைகளாக இருப்பதில் வல்லவர்கள். தயவுசெய்து இந்த அடிமைகளுக்கு ஒரு புதிய அனுபவத்தை தாருங்கள். உங்களால் நாங்கள் அடிமைப்படுவது இன்னும் அடிமைத்தனத்தில் எங்களுக்கு பெருமை. ஒரு அடிமைகளாக இருக்கிறவங்களுக்கு எது பெருமை தரும்? இன்னும் சிறப்பான ஒரு அடிமைத்தனத்தில் ஒரு புதுமை. வெள்ளை நிறமுடைய இந்த வெள்ளையர்கள், ஆங்கிலேயர்கள், இங்கிலாந்திலிருந்து வந்த உங்களிடம் நாங்கள் அடிமைப்படுவது எங்களுக்கு பெருமையை தரும். தயவுசெய்து நீங்கள் எங்களை அடிமைப்படுத்துங்கள். இதுவரைக்கும் நாங்கள் பிராமணர்களுக்கு அடிமையாக இருந்தோம். இங்கே நிறைய சாதிகள், உயர் சாதியினருக்கு அடிமையாக இருந்தோம். வெள்ளை நிறமுடைய பிராமணர்களுக்கு அடிமையாக கிடந்தோம். இப்போ நீங்கள் எங்களை அடிமைப்படுத்துங்க. எங்களுக்கு அது ஒரு புதிய அனுபவத்தை தரும், ஒரு பதவி உயர்வை தரும் அப்படின்னு சொல்லி இந்தியர்கள் தான் அவங்ககிட்ட போய் கேட்டிருக்காங்க. போய் அவங்கள 300 வருஷமாக அவங்க போயிருப்பாங்க. போன்னு சொன்னாலே போயிருப்பாங்க, ஒன்றா சேர்ந்து போன்னு சொன்னாலே போயிருப்பாங்க. இந்தியர்கள் தான் போக விடாமல், இந்தியர்களே 2 லட்சம் இங்கிலாந்துக்காரங்க தான், ஆங்கிலேயர்கள் தான் 30 கோடி இந்தியர்களை அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. யாரை வச்சு? இந்தியர்களை வைத்து இந்தியர்களை அடிமைப்படுத்தினார்கள். வெறும் 2 லட்சம் இங்கிலாந்துக்காரங்க தான் இந்தியாவில் இருந்தாங்க. அவர்கள் இந்தியர்களை வைத்தே இந்தியர்களை அடிமைப்படுத்தினார்கள். அப்போ யார் அடிமைப்படுத்தினாங்க? இந்தியர்கள் தான் இந்தியர்களை அடிமைப்படுத்தினார்கள், ஆங்கிலேயர்கள் என்கிற போர்வையில். அதில் அவர்களுக்கு ஒரு பெருமை. அடிமைத்தனத்தை மரபாக கொண்ட இந்தியர்களுக்கு ஆங்கிலேயர்களிடம் அடிமையாகப்படுவது பெருமையாக இருந்தது. அதனால் எங்களை அடிமைப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி, நீங்கள் தலைவராக இருங்க, அடிமைப்படுத்துகிற வேலை எங்களையே நாங்கள் அடிமைப்படுத்திக்கிறோம், ஆனால் நீங்கள் தான், உங்களுக்கு நாங்கள் அடிமையாக இருக்கிறோம், உங்கள் தலைமையின் கீழ் எங்களையே நாங்கள் அடிமைப்படுத்தி கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்தியர்கள் இந்தியர்களே அடிமைப்படுத்தி கொண்டார்கள். இப்போ ஆங்கிலேயர்கள் போயிட்டாங்க. ஆங்கிலேயர்னு நாம் ஏன் சொல்கிறோம்? ஆங்கில மொழி பேசுவதால் அவர்கள் ஆங்கிலேயர்கள். ஜெர்மன் மொழி பேசுகிறவர்கள் ஜெர்மனியர்கள்னு சொல்லுவோம். இப்போ அந்த ஆங்கிலம் பேசுகிற அந்த வெள்ளை நிற மனிதர்கள் போயிட்டாங்க. ஆனால் அவர்கள் மொழியை இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த மொழி நம்மளை அடிமைப்படுத்துகிறது. நம்மை அடிமைப்படுத்துவதற்கு அந்த வெள்ளை நிற மனிதர்கள் இங்கே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவருடைய மொழி போதுமானது. அந்த அளவுக்கு நம்ம பலவீனமாக இருக்கிறோம். ஒரு மொழியே போதுமானது. அதனால தான் 300 வருஷமாக அடிமைப்படுத்த ஏன் முடிஞ்சுது? ஒரு 2 லட்சம் காரர்களால் எப்படி 30 கோடி இந்தியர்களை அடிமைப்படுத்த ஏன் முடிஞ்சுது அப்படின்னா, இந்தியர்களே அடிமையாக கடந்தாங்க. அந்த அடிமை வலையை நோக்கி விழுந்தாங்க. எங்களை அடிமைப்படுத்துங்க, நான் உங்களுக்கு விசுவாசமாக இருக்கிறோம்,
உங்களுக்கு அடிமையாக இருப்பதில் போட்டி, இந்தியர்களுக்கு இடையில் ஒரு போட்டி. வெள்ளை நிற அந்த ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாக இருப்பதில் இந்தியர்களுக்கு இடையே ஒரு போட்டி. அதனால தான் ஈஸியாக அவங்க அடிமைப்படுத்தினாங்க. அப்புறம் அதுக்கு இடையில் ஒரு விழிப்புணர்வு, உலகம் முழுக்குமே ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சு. எதிர்த்து ஒன்று கூட்டினாங்க. இந்தியர்கள் எல்லாம் ஒன்றா கூட்டின உடனே இந்த ஆங்கிலேயர்கள் விட்டுட்டு ஓடிட்டாங்க. ஆகா ஒன்று திரண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஓடினாங்க. ஆனால் மொழியை விட்டுட்டு போயிட்டாங்க. இவர்கள் மொழிக்கு இன்னை வரைக்கும் அடிமையாக கிடக்கிறாங்க. இப்போ ஜெர்மன் மொழிக்காரங்க நம்மளை அடிமைப்படுத்தியிருந்தால் நம்ம ஜெர்மனியர்களுக்கு எதிராக சுதந்திர போராட்டம் நடத்தியிருப்போம். ஜெர்மனியர்களை நம்ம அந்த நாட்டை விட்டு விரட்டியிருப்போம். ஆனால் அவங்க மொழிக்கு நம்ம அடிமையாக இருந்திருப்போம். ஜெர்மன் மொழிக்கு நம்ம அடிமையாக இருந்தால் என்ன எப்படி இருக்கும்? ஜெர்மனியர்கள் நம்மளை அடிமைப்படுத்தினாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆங்கிலேயர்களுக்கு பதிலாக. அப்போ ஜெர்மனியர்களுக்கு எதிராக நம்ம சுதந்திர போராட்டம் நடத்தி ஜெர்மனியர்களை நம்ம வெளியே அனுப்பிச்சிட்டு ஜெர்மன் மொழியில் தான் நாம் கல்வி கற்றுக்கிறோம், ஜெர்மன் மொழியில் பேசுகிறத பெருமையாக நினைக்கிறோன்னா அது எப்படி இருக்கும்? அது எப்படி சுதந்திரமாக இருக்கும்? அப்போ நம்ம இன்றைக்கும் அடிமையாக தான் இருப்போம் அப்படி தானே அர்த்தம். அதுபோல் ஆங்கில மொழிக்கு அடிமையான நாம் இன்றைக்கும் நம்ம அடிமையாக தான் இருக்கிறோம் ஆங்கிலேயர்களுக்கு. ஆங்கில மொழி பேசுகிற அந்த ஆங்கிலேயர்கள் அவர்கள் மொழியை வைத்து நம்மளை அடிமையாக்கி விட்டு போயிட்டார்கள் என்பதுதான் உண்மை.